தோன்றி வளர்ந்துச்சு இந்த வரலாற்றோட சேர்த்து புரிஞ்சுக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நான் இங்க நவீன கல்வி எப்படி இங்க தோன்றி வளர்ந்துச்சு அப்படிங்கிறதுல தான் தொடங்கலான்னு இருக்கேன். உங்களுடைய பேச்சை நான் எப்படி ஒழுங்குபடுத்தியிருந்தேன்னா ஒரு 6 பகுதிகளாக ஒழுங்குபடுத்தியிருந்தேன். ஒரு சுதந்திரத்துக்கு முன்னாடியான பகுதியை 2 பகுதியாகவும், சுதந்திரத்துக்கு பிந்தைய பகுதியை ஒரு 4 பகுதிகளாகவும் பிரிச்சிருந்தேன். சுதந்திரத்துக்கு முந்தைய பகுதியை உட்ஸ் டிஸ்பேட்ச் வரதுக்கு முன்னாடியான ஒரு காலகட்டத்தை ஒரு பகுதியாகவும், உட்ஸ் டிஸ்பேட்ச் வந்த பிறகான காலகட்டத்தை ஒரு பகுதியாகவும் பிரிச்சிருந்தேன். சுதந்திரத்துக்கு பிந்தைய பகுதியை 76 ஆக்ட் வரதுக்கு முன்னாடியான ஒரு காலகட்டம், 76 ஆக்ட் வந்த பிறகு உள்ள காலகட்டத்தை, 90s வரைக்கும் உள்ள காலகட்டத்தை ஒரு பகுதியாகவும், 90களுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றங்களை ஒரு பகுதியாகவும், கடைசியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டெம்பரரி சேலஞ்சஸை, சமகால சவால்களை ஒரு பகுதியாக மொத்தம் 6 பகுதியாக பிரிச்சிருந்தேன். ஒரு 50 நிமிஷத்துக்கு பேசுறதா யோசிச்சிருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க 11:30 மணிக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும்னு. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த சுதந்திரத்துக்கு முந்தைய பகுதியை ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முயற்சி பண்றேன். தோழர்களே, 1706 தான் நான் தொடர்றேன். நமக்கு சீகன் பால்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க. தரங்கம்பாடிங்கிற ஒரு ஊருக்கு சீகன் பாலும் ஹென்ரிச்சும் 1706 ரஷ்யாவிலேருந்து, அதை ஜெர்மனியிலேருந்து மதத்தை பரப்புறதுக்காக 2 பேரும் வர்றாங்க. அப்ப அந்த பகுதியில் யார் ஆட்சி செய்யறாங்கன்னா டச்சு கிழக்கு இந்திய கம்பெனி தான் அன்னைக்கு தரங்கம்பாடியை ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க உள்ள வந்த பிறகு, மத பரப்புறதுக்காக உள்ள வந்த பிறகு அவங்க கைது பண்ணிடுறாங்க. ஒரு 4 மாசம் சிறையில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க விடுவிக்கப்படுறாங்க. அப்புறம் அவங்க மத பரப்புற பணிகளை செய்யறாங்க. அந்த மத பரப்புற பணிகளுடைய ஒரு பகுதியாக என்ன பண்றாங்கன்னா பள்ளிக்கூடங்களை தொடங்குறாங்க. அவருக்கு பிறகும் நிறைய ஃபாதர்ஸ் அவங்கெல்லாம் வந்த சபை பேரு டேனிஷ் மிஷன். அவங்க அதுக்கு பிறகு வந்தவங்களும் இந்த மதம் பரப்புறதுடைய ஒரு பகுதியா பள்ளிக்கூடங்களை தொடங்குறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 17ஆம் நூற்றாண்டுல ரொம்ப புகழ்பெற்ற பல்கலைக்கழகமா இருந்த பிராங்கே ஆரம்பிச்ச ஹாலே பல்கலைக்கழகத்தில், இப்ப அது மார்ட்டின் லூதர் கிங் ஹாலே அப்படிங்கிற பேர்ல அந்த பல்கலைக்கழகம் இன்னைக்கு வருது. அந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்த மாணவர்கள் பெரும்பாலும் அந்த டேனிஷ் சபையை சேர்ந்தவங்க. அந்த பிராங்கேங்கிறவர் அந்த காலகட்டத்தில் அறிவியல் கல்வியை பரவலாக கொண்டு போய் சேர்க்கணும். அன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே படிக்கிறதுக்கான ஒரு நம்ம ஊர்லயே அந்த நிலைமை அங்கேயும் அப்படிதான் இருக்கு. அதை உடைச்சு பெரும்பான்மையானவங்க படிக்கணும், குறிப்பா சின்ன பசங்க படிக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து ஒரு கல்வி பள்ளிக்கூடத்தை எல்லாம் ஆரம்பிச்சவர் பிராங்கே. ஸோ அவருடைய மாணவர்கள் இங்க பள்ளிக்கூடத்தை தொடங்கி, அதுக்கு முன்னாடி இங்க இருந்த பள்ளிக்கூடங்களுக்கும் இவங்க தொடங்கின பள்ளிக்கூடங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் பிரான்சிஸ் சேவியர் முன்னாடி எல்லாம் வந்தா கூட இவங்க தான் பள்ளிக்கூடங்களை மதம் பரப்புறது ஒரு டூலா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஒரு தமிழகத்தினுடைய நவீன கல்விக்கான ஒரு ஃபவுண்டேஷனை இவங்க தான் இங்க போட்டதான் நான் பார்க்கிறேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வரிசையில சீகன் பால்வி வரிசையில ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் ஒரு மிக முக்கியமான நபர். தமிழக கல்வி வரலாற்றுல, நவீன கல்வி வரலாற்றுல ரொம்ப முக்கியமானவராக நான் பார்க்கிறேன். அவரை தெரிஞ்சிருக்கும் பலருக்கும். நான் அந்த பிரசன்டேஷன்ல கூட போட்டிருந்தேன். அவர் சரபோஜி மன்னனுடைய வளர்ப்பு தந்தை. அவங்க அப்பா சரபோஜி மன்னனுடைய அப்பா அவர் இறக்குற காலகட்டத்தில் அந்த மன்னன் கை குழந்தை இறந்தப்ப ஸ்வார்ட்ஸ் பாதிரியார் தான் ஒப்படைச்சு பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஒரு 2-3 பள்ளிக்கூடத்தை தொடங்கியிருக்கிறாரு. 3 பள்ளிக்கூடங்கள் தொடங்கியிருக்கிறாரு. அதில் ஒரு பள்ளிக்கூடம் பற்றி இப்போ தகவல் இல்லை. சிவகங்கையில் தொடங்கப்பட்ட பள்ளிக்கூடம் பற்றி. தஞ்சாவூர்ல இருக்கிற செயின்ட் பீட்டர்ஸ் 1784 தொடங்கியிருக்காங்க. அது இன்னைக்கும் இருக்கு. அப்புறம் நம்ம அப்துல் கலாம் ஐயா படிச்ச ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஸ்வார்ட்ஸ் பள்ளிக்கூடம். இந்த 2 பள்ளிக்கூடமும் அவங்க தொடர்ந்து அன்னைக்கு தொடர்ந்த மிக முக்கியமான பள்ளிக்கூடம். கிட்டத்தட்ட அந்த செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே தொடங்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆங்கில பயிற்சி இருக்கக்கூடிய முதல் பள்ளிக்கூடமா அதுதான் சொல்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள். இந்த பள்ளிக்கூடங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அரசு, அன்னைக்கு ஆட்சி செஞ்ச அங்க ராமநாதபுரம் மன்னனா இருக்கலாம் அல்லது மராத்திய மன்னர்களா இருக்கலாம், இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு 250 பகோடா வருஷத்திற்கு உதவியாக கொடுக்குறாங்க அந்த கல்வி நிறுவனத்தை நடத்துறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு தனியார் கல்வி நிறுவனத்துக்கு அரசு உதவி அப்படிங்கிறது அங்கே தான் தொடர்ந்து தான் பார்க்குறேன் நவீன கல்வியை பொறுத்த வரைக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க உலகம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பெர்சியா, அப்புறம் பிரான்ஸ்,
அமெரிக்காவில் சில மாகாணங்கள் இங்கதான் வந்து அரசு கல்வி நிறுவனங்கள் இருந்துச்சு, அல்லது அரசு உதவியோட சில கல்வி நிறுவனங்கள் இருந்துச்சு. உலகம் முழுக்க அரசு வந்து கல்வி நிறுவனங்களை எடுத்து நடத்தாத ஒரு காலகட்டம். குறிப்பா நம்ம இங்கிலாந்துல கூட பார்த்தோம்னா புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களா இருக்கிற கேம்பிரிட்ஜா இருக்கலாம், ஆக்ஸ்போர்டா இருக்கலாம், இவங்களாம் 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு தொடங்கிட்டா கூட அது பிரைவேட் நடத்துன ஒரு பல்கலைக்கழகம் தான். அரசு வந்து உதவி செய்யல. அவங்க 19ஆம் நூற்றாண்டுல தான் அந்த இங்கிலாந்து அரசு வந்து அந்த நிறுவனங்களுக்கு தன்னுடைய உதவியை வந்து தொடங்குறாங்க. இந்தியாவில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து பிளாசி போருக்கு பிறகு பெங்கால வந்து அவங்களுடைய நிர்வாக கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் பக்சர் வார், இப்படி நடந்த வார்களில் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை அவங்களுடைய தங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு 1773 என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துல ஒரு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவை நிர்வகிக்கிறதுக்கு ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் அவங்க வந்து அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து புதுப்பிக்கணும். ஸோ 73ல அபிஷியலா நீங்க வந்து கிழக்கிந்திய கம்பெனியுடைய நிர்வாகத்தை இங்கிலாந்து பாராளுமன்றம் அங்கீகரிக்குது. அந்த பாராளுமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் அவங்களுடைய அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை புதுப்பிக்கிறதுக்கு அந்த பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்துவாங்க. ஸோ 73ல அப்படி தொடங்குது ஆட்சி. அப்புறம் பெங்கால வந்து ஹெட் குவார்டர்ஸா அறிவிக்கிறாங்க. அப்புறம் பிரசிடென்சிஸா பிரிக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி, பின்னாடி பெங்கால் பிரசிடென்சி, பாம்பே பிரசிடென்சி. இப்படி இருக்க நிலைமையில முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்கன்னா 1781 தான் அவங்க வந்து ஒரு உயர்கல்வி நிறுவனத்தை கல்கத்தாவில் தொடங்குறாங்க. மதரசா கல்லூரி அவங்க தொடங்குற அந்த முதல் உயர்கல்வி நிறுவனம் பார்த்தீங்கன்னா மதரசா கல்லூரி வந்து 1881. அதுக்கப்புறம் ஒரு 10-11 ஆண்டுகள் கழிச்சு வாரணாசியில சமஸ்கிருத கல்லூரியை தொடங்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கப்ப 1793 அவங்க அடுத்த 20 வருஷம் கழிச்சு ரினியூவல் பண்றதுக்கான அந்த சார்ட்டர் ஆக்ட் ரினியூவலுக்கான விவாதம் நடக்கிறப்ப இங்க இந்தியாவில இருந்து கொஞ்ச நாள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து போன சார்லஸ் கிராண்ட் மாதிரியான ஆட்கள் வந்து இந்தியாவில் வந்து ஆங்கில வழிகளில் கல்வியை தொடங்கணும், சயின்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணும், அதன் மூலமா நம்ம இங்கே கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கான ஸ்கோப் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் ஒரு தீர்வு அமையும் அப்படின்னு சொல்லி முன்மொழிகிறாங்க. ஆனா அப்படியான ஒரு ப்ரொபோசல் வந்து சக்சஸ் ஆகல. 1793 ரெனியூவல் அப்ப சக்சஸ் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் 20 வருஷம் இவங்க வந்து ரெனியூவல் பண்ணிடுறாங்க. பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பைரலியில, டெல்லியில, லக்னோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று சமஸ்கிருத கல்லூரியை தொடங்குறாங்க, இல்லைன்னா வந்து மதரசா கல்வி நிறுவனங்களை தொடங்குறாங்க. இப்படி ஒரு சூழல் இருக்கப்ப இந்தியாவில் என்னன்னா இயல்பாகவே இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய உயர் வர்க்கத்திற்கு வந்து ஆங்கிலம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, வெங்கட சோப்ராவுன்னு அப்போ ஒரு அந்த 880லேருந்து 800 வரைக்கும் வாழ்ந்த ஒருத்தர், அவருக்கு ஒரு பயோகிராஃபி இருக்கு. அந்த பயோகிராஃபியில் அவர் நம்ம மவுண்ட் ரோட்ல கூட ஒரு நூற்றுக்கணக்கான போர்ட்ஸ் இருந்ததா அவர் சொல்றாரு. அதாவது என்ன போர்டுனா ஆங்கிலம் நீங்க தனியாக பயிற்றுவிக்கப்படும், நீங்க இங்க வந்து பயிற்சி எடுத்துக்கலாம், அதுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு போட்டிருந்ததா, அவர் நூற்றுக்கணக்கான போர்டு இருந்ததா அவருடைய பயோகிராஃபியில சொல்றாரு. ஸோ அப்போ இங்க இயல்பாகவே கல்கத்தாவிலேயே அப்படி ஒரு ஆவல் இருந்திருக்கு, பாம்பேலேயே இருந்திருக்கு, தமிழகத்திலேயே இருந்திருக்கு வந்து ஆங்கிலம் படிக்கணும் அப்படின்னு. ஆனா இங்கிலாந்து அரசு அல்லது கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணிருக்குன்னா ஒன்று சமஸ்கிருத கல்லூரியை தொடங்கியிருக்கு, அல்லது வந்து மதரசா கல்லூரியை இங்க ஏற்கனவே இருந்த யார் படிக்க முடிஞ்சிருக்குன்னா இந்த கல்வி நிறுவனங்கள் கூட யாரெல்லாம் ஏற்கனவே இந்த கல்வி நிறுவனங்கள் வருவதற்கு முன்னாடி யார் நம்ம ஊர்ல படிக்க முடிஞ்சுன்னா ஒன்று உயர் சாதியை சேர்ந்தவங்க அல்லது உயர் வர்க்கத்தை சேர்ந்தவங்க தான் படிக்க முடிஞ்சிச்சு. இப்போ இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனி தொடங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்னன்னா யார் ஏற்கனவே படிச்சாங்களோ அவங்க தான் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரியான சூழல்ல இங்க லோக்கல்ல வந்து ஆங்கிலம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறப்ப பெங்கால் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கிடையில என்னன்னா இந்த 793 பிறகு 813 வந்து ஒரு ரினியூவல் நடக்குது. 20 வருஷம் அடுத்த 20 வருஷம் இங்கே கம்பெனி நிர்வாகம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விவாதத்தின் போது 793 நடந்ததை போன்ற ஒரு உரையாடல் நடக்குது. அப்ப என்ன ஒரு ஏற்பாடு இருக்குன்னா, ஓகே நம்ம இந்தியாவில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம், கட்டாயம் நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு உரையாடல் நடந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரக்கூடிய வருமானத்துல 1 லட்சம் ரூபாயை நம்ம வந்து கல்விக்காக ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்படுது.
813. அப்படி முடிவு செய்யப்பட்ட பிறகும் கூட நீங்க வந்து இந்த மக்கள் இங்க இருந்த எலைட்டு கேட்ட இங்கிலீஷ் நிறுவனங்களை அவங்க தொடங்கல. எகைன் அவங்க அந்த சமஸ்கிருத கல்வி நிறுவனங்களையோ இதெல்லாம் தொடங்கியிருக்காங்க. அப்ப ராஜாராம் மோகன் ராய் அவருடைய தலைமையில ஒரு டீம் கல்கட்டாவில் நிதி லோக்கல்ல இருக்கக்கூடிய பணக்காரர்கள் நிதியை திரட்டி ஒரு காலேஜ் ஒன்று தொடங்குறாங்க. அந்த காலேஜ் பேர் வித்யாலயா காலேஜ். அது பின்னாடி கல்கத்தாவில் யூனிவர்சிட்டியா மாறுது. அந்த காலேஜ் தான் ஏசியாவிலேயே தொடங்கப்பட்ட முதல் ஆங்கில வழியில அறிவியலை கற்பிப்பதற்கான முதல் கல்வி நிறுவனம் அதுதான். ஸோ அப்படியான ஒரு நிறுவனத்தை வந்து ஆங்கிலேயர்கள் தொடங்கல, இந்தியாவை சேர்ந்த ராஜாராம் மோகன் ராய் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் அப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஆங்கிலேயர்கள் வந்து நார்த்தில் வந்து இப்படி சில காலேஜஸ் எல்லாம் தொடங்கினா கூட தென்பகுதியில் அவங்க வந்து இந்த உயர்கல்வி நிறுவனங்களையும் தொடங்கல. அங்கங்க சில ஸ்கூல்ஸை நடத்திருக்காங்க, ஆனால் காலேஜஸ் எதுவும் பெருசாக தொடங்கல வந்து தென்பகுதியில். அந்த காலகட்டத்தில் மன்றோன்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம சென்னையில் கூட அவருக்கு ஒரு சிலை இருக்கு வந்து. அவர் வந்து தமிழக கல்வி வரலாற்றில் ரொம்ப மிக முக்கியமானவர் வந்து. அவர் வந்து இங்கே தமிழகத்தினுடைய கவர்னராக வந்த பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா தமிழகத்தில் ஒவ்வொரு அன்னைக்கு இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 பள்ளிக்கூடம், ஒன்று இந்துக்கள் படிக்கிறதுக்கு, ஒன்று இஸ்லாமியர்கள் படிக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம், அப்புறம் ஒன்றியத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் அப்படிங்கிற அடிப்படையில் பள்ளிக்கூடம் தொடங்கணும். அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்றாருன்னா, அதான் ரொம்ப முக்கியமானது, அவர் வந்து ஒரு குழுவை அமைச்சு இங்க வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில எஜுகேஷன் எப்படி டெவலப் ஆயிருக்கு, எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க, எத்தனை கல்வி நிலையங்கள் இங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆய்வு மேற்கொள்றாரு. 823 அந்த குழு அமைக்கப்பட்டு அந்த ஆய்வு மேற்கொள்றாங்க. 1826 அந்த குழு வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அந்த சமர்ப்பிச்ச அறிக்கையின் அடிப்படையில் தான் அவர் இந்த முடிவு எடுக்கிறார். இங்கே கல்வி பரவலாக்கப்படலை, இங்கே கல்வி போதுமான அளவுக்கு போய் சேரலை அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த ஸ்கூல்ஸ் குறைக்கிறது இந்த முடிவெல்லாம் எடுக்கிறார் வந்து. ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கல்வி குறித்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தில் தான், அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் வந்துச்சு. மன்றம் வந்து அந்த ஸ்கூல்ஸை திறக்கிறதுக்கு ஒரு 50,000 நிதியை ஒதுக்குறாரு. ஸோ இப்படி ஒரு ஸ்கூல்ஸை திறங்க, அந்த ஸ்கூல்ஸுக்கு ஒரு 50,000 ஃபண்டையும் திறக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு வந்து பாம்பேலையோ அல்லது கல்கத்தாவிலையோ இல்லை, தமிழகத்தில் தான். இந்த மன்றம் வந்து யாருன்னா, நீங்க பொதுவாக பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் நீங்க வந்து அந்த இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருந்தவங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று இங்கிலாந்துலேருந்து வந்தவங்களும், இன்னொருத்தவங்க ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தவங்க. இந்த ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட்டு இருப்பாங்க. நீங்க மன்றவா இருக்கலாம், இல்லை வேற சில அதிகாரிகளாக இருக்கலாம். ஏன்னா அங்கே உள்ள எஜுகேஷன் வேற மாதிரி, இங்கிலாந்துல உள்ள எஜுகேஷன் வேற மாதிரி, கொஞ்சம் முற்போக்கான ஒரு பகுதியாக ஸ்காட்லாந்து இருக்குது. அதனால தான் ஸ்காட்லாண்ட்லேருந்து வந்தவங்க கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட்டுருக்காங்க. இப்படியான ஒரு சூழல் இருக்கப்ப ஒரு துரதிருஷ்டவசமா மன்றம் வந்து இறந்து போயிடாரு அடுத்த வருஷமே. அதனால அவருடைய முயற்சிகள் வந்து இங்க பெருசா எதுவும் எடுபடல. அதுக்கு அவருக்கு பின்னாடி வந்த அதிகாரிகள் வந்து அதை பெருசா எடுத்துட்டு போகல. இப்ப நான் சொன்னேன், அந்த ஒவ்வொரு 20 ஆண்டுக்கும் அந்த இங்கிலாந்து பாராளுமன்றத்துல ஒரு விவாதம் நடக்கும் கல்வி சம்பந்தமா, மதம் பரப்புறது சம்பந்தமா. அப்ப 830களில் 833 நடந்த உரையாடலுக்கு பிறகுதான், அந்த விவாதத்துக்கு பிறகுதான் கிறிஸ்துவ மிஷனரிகள் நீங்க நல்லா இது பண்ணிக்கணும். ஏன்னா ஆங்கிலேயர்கள் இங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் இருந்த ஏரியால கிறிஸ்துவ பாதிரியார்களை மதம் பரப்புறதுக்கான பணிகளுக்கு அவங்க அனுமதிக்கல. உதாரணமா நீங்க இப்ப கல்கத்தாவில் பாத்தீங்கன்னா, கல்கத்தாவுக்குள்ள அவங்க அனுமதிக்கவே இல்லை. கல்கத்தா வெளியில ஸ்ரீராம்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் அவங்க வந்து மதம் பரப்பிருக்காங்க. இங்க ஒரு சின்ன வேறுபாடு, நம்ம இங்க வந்து மதம் பரப்புறதுக்கான பாதிரியார்கள் வந்து 600ஆம் நூற்றாண்டிலேயே வந்துட்டதுனால இங்க வேற மாதிரியான நிலைமை இருக்கு. மற்ற பகுதிகள் எல்லாம் அனுமதிக்கல. அப்ப இந்த 1833 நடந்த அந்த சார்ட்டர் விவாதத்துல மதம் பரப்புறதுக்கான பணிகளுக்கும் இங்க இருக்கிற கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடும் 833 வருது. அதுக்கு பிறகு வந்து இந்தியாவுக்கு ஒரு 3 விதமான ஃபாதர்ஸ் வர்றாங்க. ஸ்காட்லாண்ட்ல இருந்து, அமெரிக்கால இருந்து. ஒருத்தர் வந்து அலெக்சாண்டர் டஃப், அவர் கல்கட்டாவுக்கு வர்றாரு. வில்சன் ஒருத்தர் வந்து பாம்பேக்கு வர்றாரு. ஆண்டர்சன் ஒருத்தர் வந்து தமிழகத்துக்கு வர்றாரு, தென்பகுதிக்கு வர்றாரு, சென்னைக்கு வர்றாரு. இந்த ஆண்டர்சன் வந்து சென்னையில 1837 ஒரு ஸ்கூல் ஒன்று தொடங்குறாரு. இவங்க எல்லாருமே என்ன ஒரு நம்பிக்கையோட வர்றாங்கன்னா, நம்ம வந்து மேற்கத்திய பாணியில இங்க கல்வி நிறுவனங்களை தொடங்கி ஆங்கில வழியில நம்ம வந்து பயிற்றுவிக்கிறோம், அதன் மூலமா மதத்தை பரப்புறோம்
அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் இந்த 3 பேருமே வர்றாங்க. அப்படி ஆண்டர்சன் வந்து ஜார்ஜ் டவுன் பகுதியில் 837 ஸ்கூல் தொடங்குறாரு. அந்த ஸ்கூல்ல வந்து சேர்றதுக்கு பயங்கர போட்டியா இருக்கு. ஆனா அதே சமயம் என்னன்னா அந்த ஸ்கூல்ல வந்து மதம் மாத்துறாங்கன்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்படி பிரச்சனையாகி அட்மிஷன் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த படிப்பு வேண்டாம் இங்க மதம் மாறாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போனாலும் 4 பேர் வெளியே போனா 40 பேர் வெளியில காத்திருக்கிற ஒரு நிலைமை இருக்குது. இந்த 4 சீட்டும் உடனடியா ஃபில் ஆயிருக்கு. ஸோ அப்படியான ஒரு நிலைமை இருக்கிறப்போ ஒரு ஃபேமஸான கேஸ் வந்து ஒரு பெண், அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பெண் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து கோர்ட்ல வந்து ஆள்குணர்வு மனு போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்னா இங்கே மெட்ராஸ்ல இருந்ததா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த கோர்ட்ல மனு போடுறாங்க. அந்த கோர்ட்ல அந்த வழக்கு வந்து விவாதிக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்ப இங்க இந்த ஒரு ஏற்பாடு வந்து அங்க இருந்த உயர்சாதிகளுக்கு இந்து மதத்தை சேர்ந்த உயர்சாதிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய கோபத்தை உண்டு பண்ணுது. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்காங்க. நான் சொன்ன அந்த 1837 ஆண்டர்சன் வந்து தொடங்கின ஸ்கூல் தான் பின்னாடி MCC காலேஜா மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜா எவால்வ் ஆனிச்சு 850களுக்கு பிறகு வந்து. அப்புறம் இந்த இந்துக்கள் மத்தியில ஏற்கனவே ஒரு கோவம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒன்று நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்து இலக்கிய சங்கம்னு ஒன்று இருக்கு. அது கிட்டத்தட்ட 1820s இந்து இலக்கிய சங்கம்ங்கிறது இங்க இருக்கு. அவங்க எல்லாம் கூடி விவாதிக்கிறாங்க இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப அந்த இந்து இலக்கிய சங்கம் என்ன பண்ணுதுன்னா ஒரு 20,000 பேர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி அன்னைக்கு வந்து எல்ஃபன்ஸ்டைன் ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் கவர்னராக இருந்த மன்றோக்கு பிறகு வந்து முக்கியமான அதிகாரி அவர், அவர்கிட்ட பொதுமக்கள் கையெழுத்து வாங்கி இது இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், எங்களுக்கு கல்வி நிலையங்களை தொடங்க, இங்கிலீஷ்ல ஒரு காலேஜ் நடத்துங்க, இங்கிலீஷ்ல ஒரு ஹை ஸ்கூல் தொடங்க அப்படின்னு சொல்லி ஒரு 20,000 பேர் கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து போட்டு ஆவணம் இன்னைக்கும் பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கு வந்து அதை கொண்டு போய் கொடுக்குறாங்க வந்து எல்ஃபன்ஸ்டைன். ஸோ அந்த எல்ஃபன்ஸ்டைன் வந்து அந்த விண்ணப்பத்துக்கு அந்த பெட்டிஷன் அடிப்படையில் அப்பெல்லாம் பெட்டிஷன் கொடுக்குறது அந்த போராட்டம் கிடையாது. அந்த பெட்டிஷன் அடிப்படையில் யூனிவர்சிட்டி போர்டை வந்து செட் பண்றாரு 1840. ஸோ அந்த யூனிவர்சிட்டி போர்டுக்கு நாற்றன் ஒருத்தர் வந்து சேர்மனாக இருக்கார். நான் நாற்றன் பற்றி உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். அந்த போர்டு வந்து 840 உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகு 841 மெட்ராஸ் ஹை ஸ்கூல் தொடங்கப்படுது எக்மோர்ல. அந்த ஹை ஸ்கூல் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியா மாறுது, எவால்வ் ஆகுது. ஸோ 1855 ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்தாங்க நினைக்கிறேன் அந்த காலேஜ்லேருந்து. 1871 இப்போ மெரினால இருக்கிற கேம்பஸ் வந்துட்டாங்க. அங்கே தான் அந்த காலேஜ் 1871 இருக்கு. ஸோ இந்த பெட்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா இந்த இந்து இலக்கிய சங்கத்தை சேர்ந்தவங்க, அதில் சில பேர் முக்கியமானவங்க சீனிவாச பிள்ளை இவங்க வந்து நாட்டன் அவங்க சொன்ன இல்லையா, நாட்டன் வீட்டில் தான் 1828 நாட்டன் இங்கே இந்தியாவுக்கு வந்து தமிழகத்துக்கு வந்துடுறாங்க. அவர் வீட்டில் தான் உரையாடல் நடக்கும். அவர் கொஞ்சம் நல்ல முற்போக்கான ஒரு ஆள், லிபரல். ஸோ அவர் வீட்டில் கல்வி கொடுக்குறத பற்றி லிட்ரேச்சர் பற்றியான உரையாடல் நடக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த 20,000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்கறதுக்கான ஒரு கருத்து வந்து அங்கதான் உருவாயிருக்கு. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கு அது ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. ஆனா அரசாங்கத்துக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. பெட்டிஷன் கொடுத்து யூனிவர்சிட்டி போர்டை செட் பண்ணிட்டாலும் ஒரு ஸ்கூலை தொடங்கிட்டாலும் தேவைக்கும் படிக்கிறவங்க படிப்பு வேணும்னு கேட்கறவங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஆனால் அரசு ஒரு ஸ்கூலை தான் திறந்திருக்கு. இப்ப இந்த நாட்டன் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொறுப்பு வகிக்கிறார். பச்சையப்ப முதலியாருக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நிச்சயமா. அவருடைய சொத்து வழக்கு வந்து அப்ப கோர்ட்ல லிட்டிகேஷன்ல இருக்கு. அவர் இறந்து போயிடாரு. உங்களுக்கு பச்சையப்ப முதலியார் தெரிஞ்சிருக்கும். அவரு இப்ப 17, 18ஆம் நூற்றாண்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சையப்ப முதலியார் வந்து 1700களில் பிறந்து 1897 இறந்தவர். அப்ப அந்த 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு, 18ஆம் நூற்றாண்டு எல்லாம் கம்பெனி நிர்வாகம் ட்ரேடர்ஸ் இங்க வந்தாங்க இல்லையா, வணிகர்கள் போர்ச்சுகீஸ் வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. அவங்களோட உரையாடுறதுக்கும் லோக்கல்ல உள்ளவங்களோட உரையாடுறதுக்கும் துபாசின்னு சொல்லுவாங்க. அப்படியானவங்க ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அது மாதிரி ஒரு துபாசியார் தான் இந்த பச்சையப்ப முதலியார். அவர் அதன் மூலமா தான் வணிகத்தின் மூலமாகவும் இந்த துபாசியார் ரோல் பிளே பண்ண மூலமாகவும் மிகப்பெரிய சொத்தை வந்து சேர்த்திருக்காரு. அந்த சொத்து தொடர்பான வழக்குக்கு நாட்டன் வந்து வழக்கறிஞர். அப்ப அந்த அவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்றாருன்னா அது ஒரிஜினலா வந்து கோயில் குளங்களுக்கு செலவு பண்ணுங்கிறது தான் அந்த அவர் எழுதி வச்சுட்டு போன உயிர். அப்ப நாட்டன் வந்து அந்த வழக்கறிஞராக இருந்ததை பயன்படுத்தி அந்த சொத்து வந்து கல்வி செயல்பாடுகளுக்கும் பயன்படலாம் அப்படின்னு அதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்து கோர்ட்ல வந்து அது தீர்ப்பா வந்தது 1841. அதுக்கு பிறகுதான் அந்த 1842 அதே மாதிரி NSC போஸ் ரோட்ல தான் அவங்க ஃபர்ஸ்ட் தொடங்கணும்னு நினைக்கிறேன். அந்த பச்சைப்பா ஸ்கூல் வந்து
அங்கெல்லாம் தொடங்கப்படுது வந்து. அதுக்கு பிறகு தான் அது பச்சை பாஸ் காலேஜாக எவால்வ் ஆகுது. அதுக்கு பிறகு வந்து இந்த எப்படி இங்கே ஹையர் எஜுகேஷன் எப்படி எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதால இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் அந்த இந்து இலக்கிய சங்கத்தினுடைய கையெழுத்து 70,000 கையெழுத்துக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னா, கிண்டியில் வந்து ஒரு பொறியியல் ஸ்கூல் வந்து தொடங்கினாங்க. 1844 தொடங்குறாங்க. அதுதான் பின்னாடி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ், அதுதான் பின்னாடி இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி. அப்புறம் 835 வந்து இங்கே வந்து இந்த ராணுவ வீரர்கள் காயப்படுத்துக்காக இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு மெடிக்கல் ஸ்கூல் ஒன்று தொடங்குறாங்க. அது வந்து வில்லியம் ஃபோர்ட் தான் தொடங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து 842 இந்தியர்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு பின்னாடி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எவால்வ் ஆகுது. ஸோ தமிழக உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 4-5 கல்வி நிறுவனங்கள் தான் அடிப்படை. அதில் எம்சிசி, பச்சை பாஸ் மாதிரியான காலேஜஸ் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைவேட் எய்டட் காலேஜஸ், இப்படி தான் வந்து இந்த காலேஜ், இந்த பிரைவேட் காலேஜஸ் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து எவால்வ் ஆகுது. அதே காலகட்டத்தில் நாகப்பட்டினத்தில் 844 சென்ட் ஜோசப் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் வெளிநாட்டுக்காரங்க தான் அதை படிச்சிருக்காங்க. அப்புறம் 883 தான் அது வந்து இங்கே திருச்சிக்கு வந்து வந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த உயர்கல்வி நிறுவனங்கள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து இந்த இந்து இலக்கிய சங்கத்தினுடைய அந்த 70,000 கையெழுத்து வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக வரலாற்றில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த இந்து இலக்கிய சங்கம் தான் பின்னாடி மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா, நான் பிராமின் மூவ்மெண்ட் இப்படியா எவால்வ் ஆகி வருது வந்து. ஸோ இவங்களுக்கு இந்த நம்மளுடைய கல்வி தோன்றி வளர்ந்ததுக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்குன்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிப்பாய் புரட்சி, அதுக்கப்புறம் வந்து நேரடியாக இங்கே ஆங்கிலேய அரசு, அது வரைக்கும் கம்பெனி நிர்வாகமாக இருந்தது, நேரடியாக இங்கிலாந்து அரசு நம்மளை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுக்கு கொஞ்சம் காலகட்டம் முன்னாடி லார்ட் டல்ஹௌசி வந்து இங்கே வந்து பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டார். அதில் ஒரு முக்கியமான விஷயம் கல்வி குறித்து ஒரு ஆய்வு, கல்வி குறித்து ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையை எழுதினவர் சார்லஸ் வுட்ஸ், அதனால தான் அவர் பேரில் வுட்ஸ் அறிக்கைன்னு அது வந்து. அது 2 முக்கியமான விஷயங்களை அந்த அறிக்கை வந்து சொல்லுது. ஒன்று வந்து உதவிபெறும் கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்கான கருத்துரு வந்து அஃபிஷியலாக அப்படி ஒரு ஸ்டாண்ட் வந்து அப்போ தான் தொடங்குது. இந்த வுட்ஸ் டிஸ்பாட்சில் தான் எய்டட் காலேஜுக்கான அந்த கருத்துரு அஃபிஷியல் டிசிஷன் வந்து அந்த இதில் தான் எடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரே குழப்பம் இருந்துச்சு, எந்த மொழியில் பயிற்று வைக்கணும், இங்கே வந்து லோக்கல் லாங்குவேஜில் படிக்க வைக்கிறதா, ஆங்கிலத்தில் படிக்க வைக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் வந்து ஒரு 50-60 வருஷம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இங்கே நீங்கள் மெக்காலையில் கூட அதனால சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க இந்த டிஸ்பாட்சில். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் வந்து லோக்கல் லாங்குவேஜில் தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். வேணும்னா தனிப்பட்ட அரசு நிறுவனங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் தான் இருக்கும், அதாவது லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கும், ஹையர் எஜுகேஷன் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அந்த வுட்ஸ் டிஸ்பாட்சில் தான் எடுக்கிறாங்க. இந்த வுட்ஸ் டிஸ்பாட்ச் வந்து பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கல்லூரிகள் வந்து இங்கே தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சென்ட் ஜோசப் வந்துருச்சு திருச்சியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலூரில் ஊரிஸ் காலேஜ் வந்துச்சு 19ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி காலகட்டத்தில். அப்புறம் வந்து 2 அரபு கல்லூரிகள் அப்படியே தொடங்கப்பட்டிருக்கு அந்த வேலூர் பகுதியில். அப்புறம் முதல் பெண் காலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரால் டக்கார் வந்து திருநெல்வேலியில். அப்புறம் இந்து காலேஜ், என்டிடி இந்து காலேஜ் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஸ்காட் காலேஜ் வந்து அப்புறம் தொடங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட சில கல்லூரிகள். இந்த கல்லூரிகளில் பொதுவாக இந்த கல்லூரிகள் எல்லாமே முதல்ல பள்ளிக்கூடமாக தொடங்கப்பட்டு அப்புறம் பின்னாடி கல்லூரியாக மாற்றம் அடைஞ்ச ஒரு ஏற்பாடு இருக்குது. அப்புறம் 20ஆம் நூற்றாண்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமஸ்கிருத கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு. அப்புறம் கிறிஸ்டியன் காலேஜ், உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த பிரைவேட் காலேஜஸ் மட்டும் சில காலேஜஸ் சொல்லுவேன், பிரைவேட் எய்டடாக இருந்த சில காலேஜஸ் மட்டும் நான் சொல்லுவேன். அப்புறம் செயின்ட் கிறிஸ்டோபர் எஜுகேஷன் கல்வியியல் கல்லூரி தொடங்கப்பட்டிருக்கு, லயலா காலேஜ் தொடங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பின்னாடி விவேகானந்தா 46 ஸ்டெல்லா மேரிஸ் தொடங்கியிருக்காங்க. திருச்சியில் நீங்கள் ஹோலி கிராஸ் தொடங்கியிருக்காங்க. இப்படி ஒரு பட்டியல். இந்த இது வந்து 20ஆம் நூற்றாண்டில் சுதந்திரத்துக்கு முன்னாடி இப்படிதான் கல்வி நிறுவனங்கள் எவால்வ் ஆயிருக்கு. இப்போ அரசாங்கம் வந்து என்னன்னா, ஒன்று இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து நமக்கு கல்வி ஏன் கொடுக்கணும், ஏன் இங்கே அவன் எஜுகேஷன் கொடுக்கணுன்றதுக்கு 2 நோக்கம் இருந்துச்சு. ஒன்று, அவனுக்கு அவன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டாங்க. அதுக்கு அவனோட எம்ப்ளாயாக இருக்கிறதுக்கு நம்மளை அவன் வந்து தயார்படுத்தணும். அதுக்காக நமக்கு எஜுகேஷன் கொடுத்தான். 2வது ஏன் அவன் கொடுத்தான்னா, இங்கே இருக்கிற உயர் சாதி உயர் வர்க்கத்தோட கல்வி கொடுக்கறது மூலமாக ஒரு இணக்கமான
உறவை நம்மளால் பேண முடியும் அப்படின்னு நினச்சா, அதன் மூலமாக நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும்னு நினச்சா. அப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான காரணம் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்கும் அது வந்து ஒரு முக்கியமான டூலாக இருந்துச்சுன்றதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டியது. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா, இதெல்லாம் அவனுடைய நோக்கமாக இருந்தால் கூட அவன் கல்விக்கு முழுமையாக செலவு செய்ய விரும்பல. அவன் ஊர்லேயும் அவன் செய்யலை. நீங்கள் இங்கிலாந்துடைய எஜுகேஷன் வரலாறையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் கிட்டத்தட்ட 870 தான் அனைவருக்குமான கல்வி அதுக்கான ஃபண்டெல்லாம் ஒதுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஊரில் அவன் 1813 ₹1,00,000 செலவு பண்ணலான்னு சொன்னப்போ அவன் ஊரில் அவன் செலவே பண்ணல எஜுகேஷன். ஸ்காட்லாண்டில் வேற மாதிரியான நிலைமை இருந்திருக்கு. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, கல்வியை பரப்பணும், நமக்கு ஆள் வேணும், ஆனால் நம்ம எல்லாத்தையும் செலவு பண்ணக்கூடாது. அப்போ பிரைவேட் எய்டட் பிளேஸ், பிரைவேட்டாக யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடை அவன் பண்ணான். அதனால தான் அந்த பிரைவேட் எய்டட் சிஸ்டத்தை அவன் இங்கே வந்து அலோவ் பண்ணியிருக்கான். அது அவன் ஊரில் இருந்துச்சு வந்து. ஸோ ஓகே, இந்த கல்வி நிலையங்களில் அன்னைக்கு வந்து யார் வேலை பார்த்தா, யார் படித்தா, அன்னைக்கு அந்த கல்லூரிகளுடைய நிலைமை என்ன இருந்துச்சு? ஏன்னா நமக்கு பின்னாடி பிரைவேட் காலேஜஸ்னுடைய நிலைமை என்னவா இருந்துச்சுன்னு தெரியும். நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அங்கே யார் டீச் பண்ணாங்க, அங்கே யார் பணியாளர்களாக இருந்தா அப்படின்னா, முதல்ல பிரிட்டிஷ் இருந்தாங்க, ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, அல்லது மிஷினரிலாம் அவன் எந்த ஊர்லேருந்து மிஷினரிஸ் வந்தாங்களோ அந்த மிஷினரிஸ் தான் டீச்சர்ஸாக இருந்தாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது. இங்கே இருக்கிற பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவங்க டீச்சர்ஸாக வந்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸாக வந்திருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இடைநிலை சாதியை சேர்ந்தவங்க டீச்சர்ஸாக வந்திருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸாக வந்திருக்காங்க. நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. நான் குறிப்பாக இந்த வரலாறு தொடர்ந்து படிக்கிறவன்ற அடிப்படையில் என்னால் உறுதியாக சொல்ல முடியல தலித் ஆசிரியர்கள் அன்றைக்கி இருந்தாங்க அப்படிங்கிற ஹையர் எஜுகேஷன் செக்டாரில். ஸோ மாணவர்களாக கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ முழுக்க வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் வந்து விலக்கி வைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் சரி, வாத்தியார்களாகவும் சரி வந்து. இப்போ நமக்கு 60க்கு பின்னாடி வந்து நமக்கு நிலைமை மோசமானது அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரியான ஆசிரியர்கள் நிச்சயமாக அந்த நிற வேறுபாடு வேற மாதிரியான ஒடுக்குமுறைகள் இருந்துக்கலாம். பட் 60களில் இருந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் பிரைவேட் எய்டட் காலேஜஸில் இருந்ததுக்கான சான்றிதழ் நம்மகிட்ட இல்லை. ஒரு சம்பளம் தராதோ அல்லது வேற மாதிரியான பிரச்சனைகளோ அங்கே இருந்ததுக்கான சான்றிதழ். ஆனால் 1946 இந்த ஆசிரியர்களை ஒருங்கிணைப்பதற்காக ஏயூடி வந்து உருவாகிட்டு. ஸோ இப்படி தான் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியான எய்டட் காலேஜஸ்னுடைய வரலாறு இருந்திருக்கு. நன்றி தோழர்களே. சுதந்திரத்துக்கு பின்னால பகுதியை வந்து விரைவில்